பஸ் வேற வந்து துவைக்க மாட்டேங்குது. வந்துச்சுனா வீட்டுக்கு போய் வேலைய ஆரம்பிச்சிரலாம். செல்லுகுட்டி, என்ன மாமோய்? என்ன அதிசயமான கிச்சன் பக்கம் வந்திருக்கா? உங்களுக்காக ஒரு புது டிஷ் சமைக்க போறேன் மாமோய். ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். கடவுளே, ஏன் இந்த சோதனை? என்ன சொல்ற செல்லுகுட்டி? இப்படி கீழே உட்கார்ந்து என்னத்துக்கு கிண்டிட்டு கிடக்கா? சப்பாத்தி போட போறியா? அட கூமுட்ட மாமோய், சப்பாத்தி எப்படி கிண்டுவே? நான் பிரவுனி பண்ண போறேன். இன்னைக்கு நான் பண்ற பிரவுனியை சாப்பிட்டு நீங்க ஆஹா ஓஹோன்னு எனக்கு புகழ போறீங்க. ஆஹா ஓஹோன்னு புகழ போறேனோ இல்ல அம்மாடோ ஆத்தாடோன்னு பாத்ரூம்க்கு ஓட போறேனோன்னு சாப்பிட்டு முடிச்ச பிறகு தானே தெரியும். ஏ தங்க காப்பு போட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உன் கைக்கு தங்க காப்பு இல்ல, உன் கைக்கு விலங்கு தான் போடணும். என்ன மாமோய் முழிச்சிட்டே நிக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல செல்லுகுட்டி, எனக்கு டவுன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். என்ன பாய். பாத்து போயிட்டு வாங்க மாமோய், சீக்கிரமா வந்துருங்க. பிரவுனி உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். சே எவ்வளவு கிண்டனாலும் மாவு ஒரு படியால வருது. யூடியூப்ல வீடியோ கேட்டது மலமலன்னு அழகா வருதே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி கல்லாட்டம் வருதுன்னு தெரியல. சிறிது நேரத்துக்கு பிறகு ஆஹா ஆஹா நான் சமைச்ச பிரவுனி பார்த்து எனக்கு நாக்குல எச்சி ஊறுதே. சாப்பிட்டு பாப்போமா? ஐயோ வேண்டாம், ரிஸ்க் எடுக்க கூடாது. வசந்தா கிட்ட கொடுத்து பாப்போம். அது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளவு நேரம் ஆகி ஒருத்தையும் காணோம். நம்ம மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம்னா வள்ளு வள்ளுன்னு விழுவாளுவே. எங்க தான் போய் தொலைஞ்சாலோ தெரியல. வசந்தாக்கா வாவுமா வா. என்னக்கா தனியா இருக்கியே? எல்லாரும் இருப்பாங்கல நினைச்சேன். ஆமா எல்லாரும் வர வேண்டிய நேரம் தான். ஆனா ஒருத்தையும் காணோம், எங்க போனாலும் தெரியல. ஆமா நீ என்னது கையில கொண்டு வந்திருக்க? அதுவா அக்கா, நான் பிரவுனி செஞ்சேன். அதான் டேஸ்ட் பார்க்க கொண்டு வந்தேன். டேஸ்ட் பாக்கியா? இல்ல உமா, நான் இன்னைக்கு விரதம். நான் ஒண்ணு சாப்பிட கூடாது. போய் சொல்லாதீங்கக்கா, இந்த தடவை நான் நல்ல டேஸ்டா பண்ணிருக்கேன். பாருங்க நீங்களே. பாத்தியா போய் சொல்ற பாத்தியா? அட இல்ல உமா, நிஜமா தான் நான் இன்னைக்கு விரதம். இல்லன்னா நான் தான் வாங்கிட்டு போயிருவேனே உன்கிட்ட வந்து. இல்லக்கா இந்த தடவை நல்லா பண்ணிருக்கேன்க்கா, சாப்பிட்டு பாரு. பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா நல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை நல்லா இருக்குமோ? ரிஸ்க் எடுத்து பாப்போமா? சரி உமா, நீ இவ்வளவுக்குள்ள சொல்றதால ஒரு 2 கணம் தா. நான் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டு பார்த்துட்டு பிறகு சொல்றேன். சரிக்கா இந்தாங்க. சரி உமா, நான் போயிட்டு வரேன். எப்படியாவது ஓடிரணும், இங்கே நின்னா வாய்க்குல வச்சு திணிச்சிருவா. ஏக்கா டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கக்கா. சரி. ஏய் காக்கா, நீ தான அன்னைக்கு வடை திங்கமா ஓடுனது. வாங்க, இன்னைக்கு பண்ண பிரவுனி செஞ்சிருக்கேன். ஏய் காக்கா, இப்படி கீழ பாரு. என்ன தைரியம் இருந்தா நான் கூப்பிட கூட பார்க்க வரானே. நில்லு. நில்லு காக்கா. பிடி பாப்பா. நில்லு ஓடாத. பிடி பாப்பா. ஓடாத. கிட்ட வராத, கல்ல எடுத்து வீசிடுவேன். நீ எங்க நானே எறிவேன் கல்லு. அந்த கல் இல்லையே என்கிட்ட இருக்கு. நானும் எடுத்து அடிப்பேன். நில்லு. என் மேல கல்லு படலையே. நில்லு, அடுத்த கல்ல அடிக்கேன். நீ என்ன பண்ணாலும் என் மேல படாதே. இருந்தா சொல்லு என்ன? உன்கிட்ட சொல்லாம இருப்பேன் நான். என்னாச்சு லட்சுமிக்கு இப்படி அலறா? லட்சுமிக்கு என்னாச்சு? எந்திரிங்க. எந்திரி லட்சுமி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி விழுந்து கிடக்கா? என்னாச்சுக்கா திடீர்னு இப்படி அலறிட்டியே? நல்லதா நடந்து போயிட்டு இருந்தியே? இந்த நல்லதா நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த கல்லு வந்து தலையில விழுந்துச்சு. பயங்கர அடியப்பா, தாங்க முடியல. எந்த கல்லுக்கா? இந்த கல்லுதான். இதா? என்ன வசந்தா இது? இதே மாதிரி கல்ல நீனும் கையில வச்சிருக்கா? அப்ப நீதான் என்ன பிளான் பண்ணி என் தலைய பொளந்துட்டியா? ஏக்கா சும்மா நாள பேசிட்டு இருக்காதியே. என்கிட்ட 2 தான் இருந்துச்சு. அந்த 2 பிரவுனி என் கையில தான் இருக்கு. நான் ஒண்ணு உங்களுக்கு கல்ல கொண்டலாம் அடிக்கல. போய் சொல்லாத இப்படி வசந்தா. பச்சை பொய். உன் கையில இருக்கிற அதே கல்லு தான் இப்ப என் தலையில வந்து விழுந்து. கீழ கிடக்கு பாரு, அதே கல்லு தான் உன் கையில இருக்கு. இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? பெரிய சாட்சி. இந்த என் பக்கத்துல இந்த உமா அம்மா நின்னுட்டு இருந்தவ. அவட்ட கேளுங்க. நான் அவட்ட தான் பேசிட்டு இருந்தேன். உங்களை எதுக்கு நான் கல்ல கொண்டு அடிக்க போறேன்? எனக்கு உங்களை அடிக்கணும் தரச்சா நேர்ல வந்து அடிப்பேன். கல்ல கொண்டு இப்படி பின்னாடில அடிக்க மாட்டேன். ஆமா லட்சுமி, அவ சொல்றது கரெக்ட் தான். அவளுக்கு அடிக்கணும்னா அவ நேருக்கு வந்து அடிச்சிருவாளே. ஏக்கா நீங்க என்ன பேசிட்டு இருக்கே? நான் என்ன கேக்க நீங்க என்ன சொல்லியே? சண்டை வளைக்கி விடுன்னு பார்த்தா சண்டை ஏத்தி விட்டு இருக்கீங்களோ? உங்க பக்கத்துல நான் நின்னுட்டு தானே இருந்தேன். நான் கல்ல போட்டு எறிஞ்சேனா? பாத்தியல்ல நீங்க சொல்லுங்க. ஆமா லட்சுமி, இவ என் கூட தான் நின்னா. இவ கையில 2 கல்லு தான் இருக்கு. இவ ஒண்ணே கல்ல தூக்கி அடிக்கல. வேற யாராவது ஒருவன கல்ல தூக்கி அடிச்சிருக்காவ லட்சுமி. வேற யாருக்கு அடிச்சிருப்பா? இவ தான் உங்களுக்கு தெரியாம அடிச்சிருப்பாளா இருக்கும். யார் அடிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். இந்த பிரவுனி என்கிட்ட தந்தவ தான் உங்க மேல இந்த பிரவுனி தூக்கி அடிச்சிருக்கா. அது என்ன பிரவுனி? கல்லு தானே. இது கல்லு கிடையாது. இது பிரவுனியா? ஏதோ புது டிஷ்னு சொல்லி உமா தான் கொண்டு வந்து தந்தா. அவ தான் உங்க மேல இந்த பிரவுனி தூக்கி அடிச்சிருக்கா. என்ன வசந்தாதி? ஏன் மாவ மேல தூக்கி பழிய போடுறா? பாபாவ இங்க ஆளே காணோம் ரொம்ப நேரமா. அவ எங்க இருக்கறவ மேல பழி தூக்கி போடுறா? ஏக்கா கோவப்படாதீங்க. உங்க மவ எவ்வளவு நல்ல சமையல் பண்ணான்னு உங்களுக்கே தெரியும். அவ தான் இது புது டிஷ் பண்ணிருக்கேன்னு கொண்டு வந்து தந்தா. அவட்ட இருந்து எப்படியே தப்பிக்கணுமேன்னு இந்த 2 துண்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். போற வழியில தான் உங்களை பார்த்து பேசிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு அதே துண்டையே மண்டையில வந்து விழுது. அப்ப பாத்துக்கிடுங்க. அப்ப உங்க மவ தான் தூக்கி வீசிருப்பா. அப்படிலாம் இருக்காது. ஏன் மவ நல்ல டேஸ்டா தான் செய்வா. பெரிய டேஸ்ட். கேக் மாதிரி இருக்கிற அந்த பிரவுனி தூக்கி எறிஞ்சா அடுத்தவே மண்டை உடையுது. அந்த லட்சணத்துல செஞ்சிருக்காங்க மவ. பெரிய டேஸ்ட் ஒண்ணு தான் கேடு. கேக் துண்டா இப்படி கல் மாதிரி வந்து விழுந்துச்சு. கடவுளே. ஆமா, என் மேல பழி போடுறது விட்டுட்டு அந்த உமால கூட்டி கண்டீங்க. வசந்தா, என் மவ மேல பழி தூக்கி போடாத. நான் உன பழி தூக்கி போடல.
முதல் கேள்வி, நாத்து தான் செஞ்ச பிரவுனிய யாருக்கு டேஸ்ட் பார்க்க கொடுத்தார்? திரும்பி ரிப்பீட் பண்றேன். நாத்து தான் செஞ்ச பிரவுனிய யாருக்கு டேஸ்ட் பார்க்க கொடுத்தார்? இரண்டாம் கேள்வி, நாத்து அதானா இன்னைக்கு எந்த டிஷ் பண்ணே? திரும்பி ரிப்பீட் பண்றேன். இரண்டாம் கேள்வி, நாத்து வாகிய உமா இன்னைக்கு புதுசா எந்த டிஷ் செஞ்சார்? சொந்தங்களே, ரெண்டு கேள்விக்கான பதிலும் நம்ம வீடியோக்குள்ள தான் இருக்கு. வீடியோ நல்ல பொறுமையா பார்த்து கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பணம் வெல்ற வாய்ப்பு பெறுங்க. ஆமா சொந்தங்களே, வர ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வர போற வீடியோவோட நம்ம வீடியோ பாருங்க, பணத்தை வெல்லுங்க போட்டி நிறைய பெற போகுது. அதனால கவனமா எல்லா வீடியோ பார்த்து ஆன்சரை போட்டுருங்க கமெண்ட்ல. பரிசு வெல்ற வாய்ப்பு பெறுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.